நான் சொன்னேன்ல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்திருக்குன்னு சொன்னதானே உங்கள்கிட்ட உங்க மூஞ்ச காமிங்க. சொன்னதானே பெரிய ப்ராஜெக்ட் வந்திருக்குது நீங்க போறேன்னு சொன்னேன். ஸோ அது வந்து லைக் ஸ்கின் கேர் ப்ராஜெக்ட்லா. ஓகே. ஸோ நம்ம ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம சொல்லணும். ஸோ அந்த வீடியோ தான் இப்போ லைக் இன்டர்வியூ மீறி செலக்டட் ஆகுனா தென் கிடைக்கும்ல. என்ன கிடைக்கும்? அந்த ப்ராஜெக்ட் கிடைக்கும்ல. ப்ராஜெக்ட் கிடைச்சுன்னா பேமெண்ட் கிடைக்கும். எல்டி ப்ராடக்ட். LTE product, yes, LTE product. Start okay. Hey guys, I'm Jessica. இது எங்க அம்மா. Introduce பண்ணுங்க. பாருங்க அப்படி கட் பண்ணி போட்டுருவேன். திருப்பி பட்டா. சொல்லுங்க ஹாய், உங்க பேர் சொல்லுங்க. ஓகே. Hey guys, I'm Jessica and this is my mom. Hi guys, I'm Manu here. Jessica mother. Okay. சத்தமா இருக்கு. ஓகே உன் பிள்ளை வந்து ஓகே அகைன் ஸ்டார்ட். உங்க மூஞ்சி உள்ளுக்கு வாங்க டைம் கொடுவாங்க. ஓகே. Hey guys, I'm Jessica and this is my mom. My name is Anu. Jessica mother. Okay. So guys, நான் வந்து டெய்லி ரொட்டீன் சொல்ல போறேன். ஸோ காலையில இருந்து ராத்திரிக்கும் நாங்க என்ன பண்ணுவாங்களோ அது நாங்க சொல்ல போறோம். ஓகே. ஸோ காலகாலத்துல நான் 4 மணிக்கெல்லாம் ஏச்சிடுவேன். ஆமாவா? ஓகே. 4 மணிக்கு எழுந்திருப்பீங்க. ஆமா 4 மணிக்கு எந்திரிப்போம், ஜோகிங் போவோம். ஓ நீ சொல்லுவியா? ஓகே ஓகே யூ ஸ்டார்டட். ஓகே. சோ காலகத்துல கண்டினியூவா கட் பண்ணிடலாமா? கட் பண்ணி இது பண்ணி சொல்லணும். ஓகே 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 சொல்லக்கூடாது. லைக் நம்பர் செய்யணும். ஆமா ஆமா அப்ப சொல்லுவா. ஓகே. காலகத்துல 4 மணிக்கு எந்திரிப்போம். எந்திரிச்சிட்டோனே நான் போன் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆமா. You're spoiling my video. தலை ஆட்டா போதுமா? ஓகே ஓகே நீ தலையாடி பாப்பா. இந்த ப்ராஜெக்ட் எவ்வளவு காசு கிடைக்குதா சொன்னது. சரிமா தலையாடிக்குது சொல்லி. திருப்பியும். ஓகே. ஹே गाइस நீ தூக்கிட்டு இருக்கு நீ கொஞ்சம். ஓகே அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகே. சோ நாங்க 4 மணிக்கு எந்திரிப்பாங்க. ஏஞ்சிட்டு போறே. உங்க அதே சொல்லிருச்சு போய் சொல்றானே. ஓகே ஓகே ஸ்டார்ட். நாங்க 4 மணிக்கு எந்திரிப்போம். எந்திரிச்சிட்டோன்னே ஃபோன் எதுவுமே யூஸ் பண்ணாம ஒரு கிளாஸ் தண்ணி குடிப்பாங்க முதல்ல டு ஹைட்ரேட் மை பாடி. தென் ஆஃப்டர் தட் ஒரு 15 ஸ்டெப் சூரிய நமஸ்கார் யோகா பண்ணுவோம். இது இந்த மாதிரிலாம் சிரிக்குது. நீ ஏன் சிரிக்கிற? நான் எவ்வளவு அழகா. ஓகே 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 50 ஸ்டெப் ஆஃப் சூரிய நமஸ்கார் சொல்ல போறேன். ஏன் உனக்கு திருப்பி வருது? உங்க மூஞ்சி பார்த்தா தான் திருப்பி வருது. ஏன் என் மூஞ்ச நீ பாக்குற? உன் மூஞ்ச நீ பாத்துக்கோ. ஓகே 4 மணிக்கு எந்திரிச்சிட்டு அது பேச விடாது நம்மள. 4 மணிக்கு எந்திரிச்சிட்டு நாங்க வந்து ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு தென் ஐ வில் டு சூரிய நமஸ்கார் ஃபார் 15 செட்ஸ் செய்வோம். ஸோ அதை செஞ்சு முடிச்சுட்டு ஐ கோ ஃபார் ரன். ஜாக்லாம் பண்ண மாட்டோம், ரன் தான் பண்ணுவேன். ஸோ ரன் பண்ணி வீட்டு முடிச்சு வந்துட்டோடனே வெளியே அஞ்சலி கழுவி விடுவாங்க. அஞ்சலி கழுவி விட்டுட்டு அப்படி போச்சு கழுவி விடுவாங்க. கழுவி விட்டுட்டு தென் காமிச்சு இப்போ வந்து நம்ம தெரப்பி செய்வோம். தெரப்பி நீ ஏன் கிடைக்கிற? நான் சொன்னதுன்னு இது பெரிய ப்ராஜெக்ட். சரிம்மா அப்புறம் நான் சிரிக்கல. அவங்க சில பூஜை அப்படி வச்சிருக்காங்க. ஏன் மூஞ்சி நீ பார்க்காத. ஓகே ஓகே அதுல இருந்து கண்டினியூ பண்றேன். வீட்டுக்கு வந்துட்டோன்னே வீட்டுக்கு வந்து அப்பா ஆட்டாத எருமை பூ மின்னுக்கு நீ போய் செய்யு. ஓகே வீட்டுக்கு வந்துட்டோன்னே வீட்டுல வந்து நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. நான் தான் வந்து மணி அடிச்சு எல்லாத்தையும் எழுப்பிடுவேன். ஒரு அலாரம் மாதிரி நீங்க. ஓகே எழுப்பிடுற பிறகு ஐ வில் டூ பிரேக்ஃபாஸ்ட் கேட்டுருவேன். என்ன வேணும்னா ஒன்லி ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட். ஸோ ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு யோகர்ட்லாம் வச்சு டிஃப்ரெண்ட் மெனு வந்து நடிக்க இருக்கும். ஸோ அதை செஞ்சு முடிச்சுட்டு ஐ வில் ஸ்டார்ட் குக்கிங் ஃபார் லஞ்ச். ஸோ லஞ்சு வந்து கேட்டுருவேன் என்னென்ன வேணும். நீங்க லஞ்ச் ஓ மை காட் அவளுக்கு என்னைக்காவது லஞ்ச் செஞ்சு கொடுத்துருக்கா? ஓகே நம்புறேன். எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் பத்தி பேசிட்டு இருக்க. சிரிச்சு சரிம்மா. நீ ஏன் சிரிக்கிற? உங்க பூஜை அப்படி வச்சிருக்கீங்க.
என்னென்ன லஞ்ச் வேணுமோ, ஏன்னா எங்க அம்மாக்கு தனியா லஞ்ச், ஹஸ்பண்டுக்கு தனியா லஞ்ச், ஜியோராக்கு தனியா லஞ்ச் செஞ்சிருவேன். பிள்ளைங்க வந்து நான் ஸ்பைசி சாப்பிடுவாங்க, நான் ஸ்பைசி தனியா. ஸோ டோட்டல் 4 மீல்ஸ் நீங்க தான் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. தனியா செஞ்சு வச்சிருவேன். செஞ்சு முடிச்சிட்டோன்னே அது ஒரு சின்ன ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஏன்னா உடம்பு கொஞ்சம் இறக்கணும்னு ஒர்க் அவுட் பண்ணுவேன், ஹெல்த்தியா இருக்கணும்னு. அது பண்ணி முடிச்சுட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணி குடிப்பாங்க. அந்த தண்ணி குடிச்சு முடிச்சுட்டு அந்த தண்ணி உள்ளுக்கு கொஞ்சம் லெமன், அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு அதெல்லாம் போடுவாங்க, சியா சீட்லாம் போட்டு குடிப்போம். அது குடிச்சு முடிச்சுட்டு டைரெக்டாக நாங்கள் போய் குளிச்சுட்டு தென் ஐ கோ ஃபார் யோகா கிளாஸ். ஸோ யோகா கிளாஸ் முடிச்சிட்டோன்னே டைரெக்டாக பிலாட்டி கிளாஸ் போவாங்க. அது போயிட்டு முடிச்சிட்டோன்னே ஜிம்முக்கு போய் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 ஒர்க் அவுட்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் டைரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் வரப்போ மங்கெல்லாம் அப்படியே இருக்கும், எல்லாத்தையும் வீட்டெல்லாம் மங்கெல்லாம் கழுவி வச்சுட்டு கூட்டிட்டு மூவ் பண்ணுவேன். அன்னடிக்கும் வீடு கூட்டி மூவ் பண்ணுவேன் நான். அப்புறம் தூசிலாம் வச்சு துடைச்சிருவேன். எங்கள் அம்மா பாத்ரூம் நான் தான் கழுவேன். எங்கள் அம்மா வந்து ஒரு வேலையை செய்ய விட மாட்டேன். ஓகே, எங்கள் அம்மா பாத்ரூம் எல்லாம் நான் தான் கழுவேன். எங்கள் அம்மா வந்து வீட்டில் வந்து ராணி மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டேன். சமைக்கிறதும் சரி எல்லாமே சரி நான் தான் பண்ணுவேன். என் வீடு கூட்டி மூவ் பண்ணுறது சரி நான் தான் பண்ணுவேன். ஸோ அவங்க வேலை என்னதுன்னா அவங்க வந்து 12:30 மணிக்கு எதிர்ப்பாங்க. சொல்லு, 12:30 மணிக்கு எதிர்ப்பாங்க. ஏச்சிப்பி பிள்ளைங்க ஏற்றுற வேலை தான், அந்த வேலை மட்டும்தான். ஏற்றிட்டு வந்துட்டு சாப்பாடுலாம் இருக்கும், சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குவாங்க. தூங்கிட்டு எந்திரிக்க சாப்பிடுறது தூங்குற வேலை தான். அப்புறம் வேற நம்ம பண்ணுவேன், நீங்களும் சொல்லுவீங்க. சொல்லிட்டு குளிச்சுட்டு. ஸோ வீட்டுக்கு வந்து முடிச்சிட்டோன்னே 2 வாட்டி வீட்டு கூட்டி மூவ் பண்ணுவேன். ஏன்னா வந்து வீடு கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும்னு. துணிலாம் இருந்துச்சுன்னா துணியெல்லாம் காய போட்டு துவச்சி காய போட்டு மடிச்சு வச்சிருவேன். என்னம்மா ஒன்றுமே செய்யலாம், நான் ஒன்றுமே செய்யலாமா, பாட்டுக்கு தான் உட்காந்துருக்கேன். நீ சொல்றதெல்லாம் பார்த்தாது அதிர்ச்சி ஆயிட்டேன் நானு. அம்மா என்னம்மா சொல்றீங்க, ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்குமா, பாடு கிடக்குது. ஓகே. ஸோ ராத்திரி என்ன பண்ணுவாங்கன்னா, ராத்திரி வந்து சோறு சாப்பிட மாட்டோம், நாங்கள் சப்பாத்தி மட்டும் தான் சாப்பிடுவோம். சப்பாத்தி வித் லிட்டில் பிட் குருமா. ஏன்னா நாங்கள் டயட்ல இருக்கிற கொஞ்சம் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் பண்ணுறதுனால சப்பாத்தி வித் குருமா இல்லாட்டி தால் அந்த மாதிரி இருக்கும், நாங்கள் சாப்பிடுவோம். சப்பாத்தி கூட ஒரு சப்பாத்தி இல்லாமல் பாதி சப்பாத்தி. அது பண்ணி முடிச்சுட்டு 7 மணிக்கு மேலே நாங்கள் வீடு சுத்தம் பண்ண மாட்டோம். ஏன்னா ஏற்கனவே வீட்டு 2 வாட்டி சுத்தம் பண்ணிடுவோம்ல. ஸோ ஆனால் வந்து கையிலேயே மோப் பண்ணுவேன். சொல்ல மாட்டேன், மோப் வந்து கட்டையில் பண்ண மாட்டாங்க, கையில் துணி. ஊர்ல எல்லாம் செய்வாங்களா இந்த மாதிரி, அந்த காலத்துல உள்ள கையில போட்டு தண்ணி போட்டு மோப் பண்ணுவோம். ஆமாம்மா பார்த்துருக்கேன். ஆமாம். அப்புறம் சம்பளம் எடுத்தோன்னே, மாதம் கடைசியில் சம்பளம் எடுத்தோன்னே ஃபுல் காசு வந்து எங்கள் அம்மாவுக்கு கொடுத்துரும். ஆமா ஜெசிகா, நீ தான் என்வலப் கொண்டு வந்து கொடுப்பிய, அக்ரி பண்றாரு. ஃபுல்லா என்வலப் ஃபுல்லா அது காசு ஃபுல்லா சேலரி ஃபுல்லா அவங்க அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். அவங்க மிச்ச விதி எரிச்சு கொடுத்தாங்கன்னா எடுத்துக்குவலாம். ஸோ அவ்வளோதான் சொல்ல முடியும். வேற ஏதாச்சும் சொல்லணுமாமா? இல்லைம்மா, எனக்கு ஒன்றும் இல்லை. நீ சொன்னதெல்லாம் வந்து நான் டெய்லி இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். சரி, ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை பற்றி எப்படி சொல்ல சொல்லுங்க? இல்லை, கரெக்டான இதை ஃபாலோ பண்ணுறேன் ஜெசிகா. நீ நானும் ஒன்று பார்த்து தான் இந்த ராத்திரிலாம் தூங்காம. ஆமா, அவ்வளோ பாக்ஸ் வருது. இல்லை 48 நிமிஷம் பேசுறேன். என்ன என்ன யோசிக்கிறீங்க? என்ன கரெக்டான டயட்டு, கரெக்டான வேலை, இப்படி தான் இருக்கணும். குடும்பஸ்திரின்னா இப்படி தான் இருக்கணும். வேறு எவ்வளோ எஃபர்ட்டை போட்டு பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சமையல் வேற 2 வாட்டி போப். என் பிள்ளைய நினச்சேன். அவ்வளோதான். என் பிள்ளைய பற்றி டெய்லி ரூட்டீன் சொல்கிறது இவ்வளோதான். எல்லாரும் காய்ஸ், நீங்கள் எல்லாரும் இவங்களே ஃபாலோ பண்ணுங்க. ப்ராஜெக்ட் என்னம்மா ப்ராஜெக்ட் அடிச்சிடு, அப்புறம் பாஸ் பண்ணிட்டு அடிச்சிடு. ஓ மை காட்.